இரும்பின் தொன்மை அப்படின்னு ஒரு புதிய புத்தகம். இந்த புத்தக திருவிழாவில் பேசாம வேற எங்கே பேசுறது? இரும்பின் தொன்மை என்ற ஒரு புத்தகம் வெளிவந்திருக்கிறது. அந்த புத்தகத்தை அச்சிட்டு வெளிக்கொண்டு வந்தவர்கள் யார்? தமிழ்நாடு தொல்லியல் துறையை சார்ந்தவர், ஆர்கியலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட். நான் அந்த பேப்பரில் பார்த்தேன், முதலமைச்சர் வெளியிட்டது எல்லா செய்தியும் எல்லாரும் பார்த்துருப்பீங்க, நானும் பார்த்தேன். எனக்கு ஒரு ஆசை, ஏன்னா கொடுமணல் பகுதியை சார்ந்தவன் நான். அந்த கொடுமணல் என்று சொல்லக்கூடிய பகுதியிலே அந்த திருப்பூர் மாவட்டத்தில் இப்போது வருகிறது. முதல்ல ஈரோடு மாவட்டத்துக்குள் தான் இருந்தது, சென்னிமலைக்கு பக்கத்தில். அதுக்கு அடிக்கடி சென்று அந்த வரலாற்றிலே முதல்ல எப்படி அது தொடங்கியது, டாக்டர் ஒய் சுப்ராயலு என்று சொல்லக்கூடிய மாபெரும் வரலாற்று பேரறிஞர் அது எப்படி ஆய்வு செய்தார். அதற்கு பிறகு டாக்டர் கே ராஜன் என்று சொல்லக்கூடிய இந்தியாவே கொண்டாட வேண்டிய மாபெரும் தொல்லியல் நிபுணர் நம் தமிழ்நாட்டில் இருக்கிறார். எப்படி விடுதலை போராட்ட வீரர்கள் அப்படியே அன்னாரெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டுமோ, எப்படி எழுத்தாளர்களை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டுமோ, எப்படி சிந்தனையாளர்களை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டுமோ, எப்படி கல்வியாளர்களை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டுமோ, எப்படி அரசியல் தலைவர்களை எல்லாம் நாம் அறிந்து கொள்ள வேண்டுமோ, அதுபோல மண்ணுக்குள் இருக்கிற புதையலை எடுத்து நமக்கு வரலாற்றை நம் கையிலே கொண்டு வந்து கொடுக்கிற அந்த தொல்லியல் மேதைகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்தியாவிலே விரல் விட்டு எடுத்தால் ஒரு 5 பேர் 10 பேர் எடுத்தீங்கன்னா அதில் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒய் சுப்பராயலும் டாக்டர் கே ராஜன் அவர்களும் வருகிறார்கள். அவங்க தான் இந்த தொல்லியல். அதை தோண்டி எடுத்து கேட்பாரற்று கிடக்கிற இடம் அது கொடுமணல். போய் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. அங்குதான் முதலிலே இரும்பு தொழிற்சாலை ஒன்று ஏற்கனவே அந்த இடத்துல இருந்திருக்கிறது. தமிழர்கள் இரும்பு தொழிற்சாலை வைத்திருக்கிறார்கள் என்று முதல் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் கொடுமணல். அதுக்கப்புறம் இப்போ சிவகலை அகழ்வாராய்ச்சி நிறைய வந்திருக்கு, இப்போ அருமையாக வந்திருக்கு. இப்போ அகழ்வாராய்ச்சி வரத்தான் தமிழருடைய வரலாறு ஆதாரபூர்வமாக அறிவியல் பூர்வமாக வெளியே வருகிறது. இதுக்கு முன்னாடி வரலாறு இல்லையா? நாம் ஏற்கனவே சொன்னது மாதிரி கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை இது போன்ற வரலாறு நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வரலாறெல்லாம் குறைத்து மதிப்பிடக்கூடாது. ஆனால் அந்த வரலாறெல்லாம் இலக்கிய சான்றுகளை கொண்டு வந்து கொடுக்கிற வரலாறு. இலக்கிய சான்றிதழ் மணிமேகலையில் இப்படி இருக்கிறது, சீவக சிந்தாமணியில் இப்படி இருக்கிறது, கம்பன் எழுதிய அந்த கம்பராமாயணத்தில் இப்படி இருக்கிறது என்றெல்லாம் அந்த இலக்கிய சான்றுகளை கொடுத்து அதுவே வரலாறாக வாசிக்கப்பட்ட காலம் ஒன்று உண்டு. ஆனால் அது உலகம் ஏற்காது. அந்த இலக்கிய சான்றுகளை உலகம் அப்படியே ஏற்காது. ஓரளவு சொல்கிறீர்கள், காது கொடுத்து கேட்கிறோம், அவ்வளவுதான். ஏற்பதென்றால் அறிவியல் பூர்வமாக இருக்க வேண்டும், அசைக்க முடியாத ஆதாரங்களாக இருக்க வேண்டும், சார்பு தன்மை இருக்கவே கூடாது. எந்த சார்பு தன்மை, சாதி சார்பு தன்மை, மத சார்பு தன்மை, அரசியல் சார்பு தன்மை, அரசியல் கட்சி சார்பு தன்மை, அல்லது தென்னாடு வடநாடு என்ற சார்பு தன்மை, அல்லது எங்கள் ஊர் என்ற சார்பு தன்மை, வரலாற்றை வளைக்கக்கூடாது. வரலாற்றை வளைப்பது கூட பெரும் பாவம் எதுவும் இல்லை. வரலாற்றை வளைக்கவோ நெளிக்கவோ செய்வதை விட பெரும் பாவம் எதுவும் இல்லை. வரலாறு வரலாறாக இருக்க வேண்டும். நான் கேட்கிறேன், அந்த மாதிரி இரும்பு தொழிற்சாலை ஒன்று கொடுமணலில் இருந்தது என்று கண்டுபிடிக்கப்பட்டு 10 ஆண்டுகளுக்கு மேலே ஆகிறது. இப்போது கண்டுபிடிக்கப்பட்டதல்ல. ஆகவே யோசித்து பாருங்கள், இரும்பு பயன்பாடு என்றால் அந்த இரும்பை வைத்துத்தான் சக்கரம் செய்ய முடியும். நீங்கள் சக்கரம்னு சொல்லிடுறோம், முடிஞ்சா கொஞ்சம் யோசிச்சு சொல்லியிருந்தா சக்கரம்னு ஒரு தலைப்பு கூட இது கொடுத்துருக்கலாம். ஏன்னா சக்கரம் பற்றி பேசினால் ஒரு 2 மணி நேரத்திற்கு உலகம் பூராவிலும் இந்த சக்கரம் என்று சொல்லக்கூடிய அந்த கருவி உலகத்தில் என்னென்ன முன்னேற்றங்களை மாற்றங்களை பிரம்மாண்டமாக கொண்டு வந்தன என்பதற்கு ஒரு பெரிய வரலாறு இருக்கிறது. சக்கரம், அந்த சக்கரம் எதனால் செய்யப்படுகிறது? இரும்பால். அப்படி என்றால் தொழில் புரட்சி, இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் உலகம் பூராவும் ஏற்பட்டிருக்கிறது என்றால் அதற்கு மைய புள்ளி சக்கரம் தானே. அதற்கு பிரதானமான ஒரு உலோகம் இரும்பு தானே. இரும்பு தானே தொடக்கம். தங்கம் மதிப்புள்ளதாக இருக்கலாம், விலை அதிகமாக இருக்கலாம், அல்லது ஆபரணங்களாக போட்டு அழகு பார்க்கலாம்.
அதை தவறு என்று சொல்லவில்லை. அதை கூட எல்லோ டெவில் என்று மஞ்சள் பிசாசு என்று பொருளாதார அறிஞர்கள் எல்லாம் வர்ணித்திருக்கிறார்கள். அது ஒரு மஞ்சள் பிசாசு என்று தங்கத்தை சொல்லி இருக்கிறார்கள். இரண்டு கருத்துக்கள் உண்டு, நான் அதற்குள் செல்லவில்லை. ஆனால் இரும்பு பயன்பாடு என்பது உலகம் பூராவிலும் தொழில் புரட்சி நடப்பதற்கு, உற்பத்தி பெருகுவதற்கு, மக்கள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்வதற்கு எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக இருந்தது சக்கரம். அந்த சக்கரத்துக்கு தேவையான மூலப்பொருள் இரும்பு. ஆகவே இரும்பு உலகம் பூராவிலும் நடைபெற்ற புரட்சிக்கு அடிப்படையாக இருந்திருக்கிறது. அப்படியானால் நம்முடைய மூதாதையர்கள் இரும்பை கண்டுபிடித்தது மட்டுமல்ல, அது 1200 1400 செல்சியஸ் அந்த இரும்பு உருக்கப்பட வேண்டும் என்றால், உற்பத்தி செய்யப்பட வேண்டும் என்றால் அவ்வளவு வெப்பம் தேவைப்படுகிறது அறிவியல் பூர்வமாக. அப்படி என்றால் அதை உருக்குவதற்கும் அதை உருவாக்குவதற்கும் அந்த வெப்பம் தேவைப்படுகிறது என்ற அறிவியல் சிந்தனை, சயின்டிபிக் அப்ரோச், சயின்டிபிக் டெம்பர் நம்முடைய மூதாதையர்களுக்கு இருந்திருக்கிறது என்ற பெருமிதம் நமக்கு வருகிறது அல்லவா? ஏதோ அந்த எல்லாம் நாம் தான் என்பது மாதிரி நாமே சொல்லி பயனில்லை. இப்போ அறிஞர்கள் சொல்கிறார்கள், இதற்கு அரசியல் தேவையில்லை, எந்த சார்பும் தேவையில்லை, வரலாறு தான். இப்போது சொல்லப்பட்டிருப்பது என்ன? இதுவரை சொல்லப்பட்டது ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு, 2500 ஆண்டுகளுக்கு முன்பு என்று. ஆனால் இப்போது சிவகலையிலே கிடைத்திருக்கிற அருமையான ஆதாரங்கள் அனைத்தும் இப்ப எதை உறுதிப்படுத்தி இருக்கிறது என்றால், சரியாக 5300 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ் மண்ணில் இரும்பு தொழிற்சாலை, இரும்பு பயன்பாடு இருந்திருக்கிறது என்பதை அசைக்க முடியாத ஆதாரத்தோடு சொல்லியிருக்கிறது. அந்த 75 பக்கங்களில் ஒரு 10 பக்கம் வெறும் முன்னுரை மட்டும்தான் உலக தொல்லியல் பேரறிஞர்கள், அறிவியல் பேரறிஞர்கள் அந்த முன்னுரை கொடுத்திருக்கிறார்கள். அந்த முன்னுரை அதில் சொல்லியிருக்காங்க, இது ஒரு மாபெரும் திருப்பு முனை. ஒன்று. இன்னொருத்தர் சொல்லியிருக்காரு, மிகப்பெரிய அறிஞர் சொல்லியிருக்காரு, இது பெரிய அதிர்ச்சியை கொடுக்கும், இந்த தாக்கம் நீங்குவதற்கு வெகு காலமாகும். இந்த வார்த்தை பாருங்க, எந்த தாக்கம்? ஐயோ, 5300 வருஷத்துக்கு முன்னாடி இரும்பு பயன்பாடு இந்தியாவில், அதிலும் தமிழகத்தில் இருந்திருக்கிறதா என்ற அந்த தாக்கம், அந்த தாக்கத்திலிருந்து விடுபடுவதற்கு பல காலமாகும் என்று ஒரு பேரறிஞர் முன்னுரையில் எழுதியிருக்கிறார். இந்த நேரத்தில் அதை உருவாக்கியவர்களுக்கு, இந்த திருவாரூர் புத்தக திருவிழாவில் இருந்து அந்த புத்தகத்தை உருவாக்கியவர்களுக்கு நாம் நன்றி பாராட்ட வேண்டாமா? நான் இந்த இடத்திலே எண்ணும் எழுத்தும் என்று சொல்கிற போது, எழுத்து என்றால் இலக்கியம், எண் என்றால் அறிவியல். ஆகவே நம் அறிவியல் சிந்தனையை தமிழ்நாடு பூராவிலும் பரப்ப வேண்டும் அல்லவா? நான் ஏறத்தாழ தியாகியாகி மாயாண்டி பாரதி அவர்களை மட்டும், அவர் மதுரையிலே இருக்கிறார், ஈரோட்டிலிருந்து பேருந்தில் ஏறி மதுரை செல்ல வேண்டும் என்றால் அப்போது 5 மணி நேரம், ஏறத்தாழ ஒரு 20 முறையில் இருந்து 25 முறை வரை 25 ஆண்டுகளுக்கு முன்பு அவரை நான் சந்தித்திருப்பேன். அவருக்கு குழந்தைகள் கிடையாது. அவர் எத்தனை ஆண்டுகள் தியாக சிறையில் இருந்தார் தெரியுமா? 16 ஆண்டுகள். விடுதலைக்கு முன்பும் சிறையில் இருந்தார், விடுதலை கிடைத்த பின்பும் சிறையில் இருந்தார். அவர் ஒரு போராளி, பிறவி போராளி. இந்த குடியரசு தினத்திற்கு ஜனவரி 26 அந்த தேதியை முடிவு செய்தவர்கள் யார் என்றால், அதுதான் மிக முக்கியமான ஒரு வரலாற்று நிகழ்வு. இந்த தேதியை ஏன் முடிவு செய்தார்கள் என்றால், 1929ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் அங்கே லாகூரிலே காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய மாநாடு நடைபெறுகிறது. அப்போது காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருந்தவர் ஜவஹர்லால் நேரு. அந்த ஆண்டில் தலைவராக இருந்தவர் ஜவஹர்லால் நேரு. அவர் தலைமையிலே நடந்து முடிந்த பிறகு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுகிறார்கள். என்ன தீர்மானம் என்றால், ஒத்துழையாமை இயக்கம் நடத்துவது என்ற ஒரு தீர்மானம். இரண்டாவது தீர்மானம் 1929 இந்த ஆண்டிலே இருந்து வரக்கூடிய ஜனவரி மாதம் வந்துவிட்டால், அந்த ஜனவரி 26ஆம் தேதியில், நான் சொல்வது 1930 ஜனவரி 26, ஜனவரி 26ஆம் தேதி தேர்வு செய்து, இனிமேல் ஆண்டுக்கு ஒரு முறை
ஜனவரி 26ஆம் தேதி நாம் சுதந்திர தினம் கொண்டாடுவோம். சுதந்திர தினம், சுவராஜ்ய தினம் என்று சொன்னார்கள். ஜனவரி 26ஆம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் சுதந்திர தினம் கொண்டாட வேண்டும் என்று 1929 டிசம்பரில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் தீர்மானம். அந்த தீர்மானத்தை எப்படி பிரகடனப்படுத்துகிறார் ஜவஹர்லால் நேரு என்றால், அன்று நள்ளிரவு, சுதந்திரம் கிடைத்த போதும் நள்ளிரவில் தான் பேசினார். ஆனால் 1929 டிசம்பரில் நள்ளிரவில் அந்த மூவர்ண கதர்கொடியை ஏற்றி, இந்த கொடி இனிமேல் சுவராஜ்ய தினம் என்று சொல்லக்கூடிய அந்த சுதந்திர தினத்தை கொண்டாடுகிற போது ஒவ்வொரு மாதம் ஜனவரி மாதம் 26ஆம் தேதி நாடு பூராவிலும் இந்த கதர்கொடி ஏற்றப்பட வேண்டும் என்று தீர்மானத்தை முன்மொழிந்து இரவு நேரத்தில் மக்களிடத்திலே பிரகடனப்படுத்துகிறார். சரி, 29 கடைசி முடிஞ்சு, 30 உடனே ஜனவரி வந்து விட்டது. அந்த முதல் ஜனவரி 26ஆம் தேதி அந்த கொடியை ஏற்றினார்கள் நாடு பூராவிலும். நான் கேட்குறேன், இப்போ சுதந்திர தினம் கொண்டாடுவதென்றால் நம்முடைய ஆட்சித்தலைவர் தலைமையிலே கொடியேற்றுவார், பரிசுகள் கொடுப்பார், பாராட்டுகள் செய்வார். இது போன்ற இளைஞர்கள் பேசினார்கள் என்றால் அவர் ஊக்கப்படுத்துவார், உற்சாகப்படுத்துவார், அல்லது குறைந்தபட்சம் எல்லா இடங்களிலும் மிட்டாய் கொடுப்பார்கள். யார் சுதந்திர தினம் நடத்தினாலும் பிரச்சனை இல்லை, காவல்துறையின் வருவார்கள். எதற்கு? நமக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்கு. ஆனால் அன்று சுதந்திர தினம் என்றால் கனவிலும் கற்பனையிலும் நினைத்து பார்க்க முடியாது, உயிர் மிஞ்சாது. அதான் வரலாறை வரி தவறாமல் வாசிக்க வேண்டும். சுதந்திர தினம் கொண்டாடிய போது அத்தனை பேரும் என்ன செய்தார்கள்? அத்தனை பேரும் அடித்து நொறுக்கப்பட்டார்கள், சிறை கொட்டடையில் அடைக்கப்பட்டார்கள். கொடியேற்றதற்காக 5 ஆண்டு காலம் சிறைச்சாலையிலே இருந்தார்கள். அப்படியான கொடுமையான முறையிலே இருந்த காலத்தில் இந்த ஜனவரி 26 இந்த தேதியில் தான் இந்தியா பூராவிலும் சுவராஜ்ய தினம் என்று நேரு அறிவித்தாரே. அது 1947 சுதந்திரம் கிடைத்த பிறகு 1950 ஜனவரி மாதம் 26ஆம் தேதி இந்த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரகடனப்படுத்தப்பட்ட தேதி. குடியரசு தினம் என்றால் ஜனவரி 26 என்ன தேதி என்றால் அந்த சட்டம் பிரகடனப்படுத்தப்பட்டது, அவ்வளவுதான். சட்டம் முன்கூட்டியே தயாராகிவிட்டது. அதை வெளிப்படுத்தியது, மக்களுக்கு அறிவித்தது ஜனவரி 26. அந்த தேதி ஏன் தேர்ந்தெடுத்தார்கள் என்றால், கடந்த 17 ஆண்டுகளாக 1930 47 வரை எத்தனை ஆயிரக்கணக்கான பேர் செத்து மடிந்திருப்பார்கள் இந்த சுதந்திர தினத்தை கொண்டாடி. அவர்களை எல்லாம் மதிக்க வேண்டும், அவர்களை போற்ற வேண்டும், அவர்களை நினைக்க வேண்டும் அடுத்த தலைமுறை என்பதற்காகத்தான் குடியரசு தினத்தை ஜனவரி 26ஆம் தேதி என்ற அந்த தியாக நாளை தேர்ந்தெடுத்தார்கள் நம் தலைவர்கள். நான் இதை சொல்வதற்கு என்ன காரணம் என்றால், இதுவும் ஒரு முன்னுரை தான். நான் ஐ மாயாண்டி பாரதி அவர்களை சொன்னேன் அல்லவா, அந்த ஐ மாயாண்டி பாரதி அவர்களை நான் கடைசியாக 20 முறை 25 முறை சந்தித்து விட்ட பிறகு எல்லாம் கூட பேசியாச்சு. அந்த மாடியில் இருந்து கீழே இறங்குறாரு. இறங்கி நான் ஒரு ஆட்டோவில் ஒரு கால் எடுத்து வச்சுட்டேன், நான் புறப்பட போகிறேன். அப்போது திடீர்னு அப்படியே தலையை சுரிஞ்சிட்டு, தம்பி ஒரு விஷயத்தை மறந்துட்டேன். எத்தனை தடவை நான் வந்தது, 4-5 வருஷமாக எத்தனை தடவை வந்தது. அவர்கிட்ட வந்தால் 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் அப்படியே உள்ளிருந்து சுரண்டி எடுத்தாச்சு. அவருக்குள்ளே எந்த விஷயமும் இல்லை. அவ்வளோ வரலாற்று நிகழ்வை சுரண்டி எடுத்த பிறகு கடைசியில் சொல்கிறாரு, தம்பி ஒரு விஷயத்தை மறந்துட்டேன், அந்த கோபுரத்தை பார்த்தோன்னே ஞாபகம் வந்துருச்சு. எங்கே 4 பக்கம் கோபுரம் இருக்குமல்லவா, அந்த கோபுரத்தை பார்த்தோன்னே ஞாபகம் வந்துருச்சுன்னு சொன்னார். நான் ஒரு காலை ஆட்டோவில் வச்சுட்டேன். உடனே இறங்கினோடனே என்ன ஞாபகம் வந்துருச்சு உங்களுக்கு? அவர் எப்பயுமே இந்த மாதிரி பெரியவங்ககிட்ட உடனே நீங்கள் டேக் கொஸ்டின் மாதிரி, கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் மாதிரிலாம் கேட்க முடியாது. நீங்கள் ஒரு செய்தி வெளியே வருதுன்னா 2 மணி நேரம் வெவ்வேறு விஷயங்களை பேசிகிட்டு இருந்தால் தான் இடையில ஒரு செய்தி கிடைக்கும். கடைசியில் சொன்ன பிறகு ஆட்டோவை போக சொல்லிவிட்டு சொல்லுங்கள் என்ன. அப்போ தான் சொன்னார், கோயிலில் கோபுரம் தெரியுதல்லவா, மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் கோபுரம். இந்த கோபுரத்தை பார்த்தோன்னே ஒரு ஞாபகம் வந்துருச்சு. என்னென்னா, ஒரு 15 வயசு பசங்க, 15 வயசு 16 வயசுக்கு மேலே ஒருத்தர் கூட கிடையாது. நாங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த கோபுரத்தில் கொடியேற்ற முடிவு பண்ணோம். எப்போ? ஜனவரி 26. எப்போ? சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி. இந்த ஜனவரி 26 என்றால் கோலாகலமாக இந்தியா பூராவிலும் தேசபக்தர்களை எழுச்சி கொள்வார்கள்.
நான் கொடியேற்றணும் முடிவு பண்ணோம். கொடியேற்றணும் முடிவு பண்ணி பேசாமல் இருக்கலாமல்ல. நாங்கள் ஒரு 10-20 இளைஞர்கள் சேர்ந்து இன்று இரவு கோபுரத்தின் உச்சியிலே கோபுரத்தின் கலசத்தில் மூவர்ண கொடியேற்ற போகிறோம் என்று ஊருக்குள் அறிவித்து விட்டோம். காவல்துறைக்கு தெரியுமாறு அறிவித்து விட்டோம். ஐயோ, அப்படின்னா ஒரு எப்படி நிற்கும்? அந்த காலகட்ட வரலாறை தெரிந்தவர்களுக்கு தெரியும். காவல்துறைக்கு தெரிந்தால் என்ன ஆகும்? அது கொடியேற்றுவது கோபுரத்தின் கலசத்தில். அப்போ உடனே என்ன செய்தோம் என்றால், உடனே இரும்பு தொப்பி போலீஸார் ஒரு 100 பேர் சாயந்தரம் 5 மணியிலிருந்தே அங்கே அசம்பிள் ஆகி தொடங்கிட்டாங்க. நாங்கள் அங்கே போனோம். போனோன்னு திடீர்னு கொடியேற்ற முடியுமா? முடியாது. 2 பேர் மட்டும் சட்டை இல்லாமல் ட்ரௌசர் மட்டும் போட்டுட்டு அந்த ட்ரௌசர் பாக்கெட்டில் அந்த மூவர்ண கொடியை 2 பக்கம் 2 கொடியை போட்டுட்டு அந்த மீனாட்சி அம்மன் கோயில் முன்புறம் இருக்கல்லவா, அதுக்கு போனீங்கன்னா ரைட் சைடில் அந்த காம்பவுண்ட் சேர்த்துக்கு 10 அடி தள்ளி ஒரு ஓங்கி உயர்ந்த தென்னை மரம் இருக்கிறது. அந்த தென்னை மரத்தில் போய் அந்த உச்சியில் குருத்தோலையில் போய் அப்படியே உட்காந்துக்கிட்டான். இந்த இரும்பு தொப்பி போலீஸார் என்ன செய்கிறார்கள் என்றால், அப்படியே கிடுக்கிடுன்னு ஒரு ரவுண்டு வர்றாங்க. ஒரு பேரேடு மாதிரி ரவுண்டு கோயிலை சுற்றி வர்றாங்க. ஒரு வெளியே நின்றுட்டாங்க. இந்த பக்கம் ஒரு கையில் கேடயம், ஒரு பக்கம் துப்பாக்கி. இந்த பக்கம் தானே வரணும், யாராக இருந்தாலும் பார்த்துடலாம் என்று நிற்கிறார்கள். இன்னொன்று, சொல்லிட்டு செய்யாமல் இருக்க மாட்டாங்க. அந்த காலத்தில் சொல்லுவது ஒன்று செயல் ஒன்று என்று கிடையவே கிடையாது. கொடியேற்றம்னா கொடியேற்றம் தான். இல்லை கொடியேற்ற மாதிரி சொல்லிட்டு போலீஸெல்லாம் நிற்க வச்சுட்டு அங்கேருந்து வேடிக்கை பார்த்து பார்த்தியா ஏமாற்றிட்டோம், அந்த மாதிரிலாம் கிடையாது. கடைசியில் இவங்க போய் உட்கார்ந்து அந்த மாதிரி மேலே நிற்கிறாங்க. கடைசியில் 2 போலீஸ் மட்டும் ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா ரவுண்டு, மீதி 100 போலீஸ் இங்கே நிற்கிது. அப்போ அந்த மேலே இருக்கிற அந்த தென்னை மரத்தை இந்த போலீஸ் ஒரு ரவுண்டு வந்துட்டால் மறுபடியும் அரை மணி நேரத்துக்கு அந்த பக்கம் வரமாட்டாங்க, யாரும் இல்லை பின்னாடி. அந்த தென்னை மரத்தை நாங்களே தம் கட்டி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளைப்போம். கொஞ்சம் வளையும், மறுபடியும் நேராக வரும், மறுபடியும் ஸ்ட்ராங்காக வளைக்கிறது, மறுபடியும் இன்னும் கொஞ்சம் வளைச்சா உடஞ்சிருங்கிற ஸ்டேஜில் அப்படியே அந்த தென்னை மரத்தில் எட்டி அந்த மீனாட்சி அம்மன் கோபுரத்தினுடைய அந்த காம்பவுண்டு சுவர் நல்ல அகலமாக இருக்கும். வெளியிருந்து பார்த்தா அகலம் தெரியாது, உயரம்தான் தெரியும். அதில் எட்டி குதிப்போம். குதிச்சாச்சு, நல்ல வேளை அந்த பக்கம் விழலை. குதிச்ச உடனே என்ன செய்வோம்னா, நேரம் நிற்க மாட்டோம். நின்னா தூரத்துலேருந்து போலீஸ் பார்த்துருவாங்க. நடக்க மாட்டோம், நடந்தால் சுற்றுவான். ஆகவே அப்படியே என்சிசியில் க்ராலிங்னு சொல்லுவோம் அல்லவா, அது மாதிரி கீழே அப்படியே முட்டியிலேயே வச்சு உந்தி 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 தள்ளி அங்கே முன்னாடி வந்துட்டு மேலிருந்து எட்டி பார்த்தோம். எட்டி பார்த்தா 100 இரும்பு தொப்பி போலீஸார் அதே மாதிரி துப்பாக்கி வச்சுட்டு இருக்காங்க. அங்கே இந்த பக்கம் தானே வந்தாடன்ட்டு. உடனே மேலே பார்த்தா உயரம் கற்பனை கெட்டாத உயரம், எது? கோபுரம். ஆனால் அந்த உயரத்தில் என்ன செய்தோம் என்றால், அப்படியே மாயாண்டி பாரதி என்னிடம் சொன்னது, நான் பேப்பரில் படித்ததல்ல, புத்தகத்தில் படித்த செய்தி அல்ல. விடுதலை வேள்வி தமிழகம் என்னுடைய 100க்காக 25 ஆண்டுகளுக்கு முன்பு அவரிடத்தில் நேரடியாக கேட்ட செய்தி உங்களுக்கு நான் பதிவு செய்கின்றேன். உடனே என்னாச்சு, மேலே கிட்டு குரங்கு மேலே ஏறுற மாதிரி ஏறணும். ஏறி மேலே ஏறி பார்த்தாலும் போலீஸ் தெரியுறாங்க, சின்னதாக தெரியுறாங்க. ஆனால் அங்கே தான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ தான் சொன்னார், மேலே ஏறுறப்போ சாமி அப்படியே ராகமாக சொன்னார். தலை கொடுத்தது, கால் கொடுத்தது, கை கொடுத்தது, தோல் கொடுத்தது அப்படின்னார். சாமி தோல் கொடுத்தது, கை கொடுத்தது, கால் கொடுத்தது. என்னங்கன்னா, தம்பி இப்படி மேலே ஏறுறப்போ அது இருட்டுக்குள்ளே நள்ளிரவு நேரத்தில் ஏறுறப்போ அந்த சாமியினுடைய சிலை இருக்க அதனுடைய தோல், அந்த தோல் மேலே என் காலை வைப்போம், தலை மேலே என் காலை வைப்போம். சாமி தலை கொடுத்தது, தோல் கொடுத்தது, கை கொடுத்தது, கால் கொடுத்தது அப்படின்னு ராகமாக பாடினார். மேலே போய் 2 பக்கம் வச்சு அந்த கொடியை ஏற்றியாச்சு. கொடி ஏற்றிட்டு கீழே இறங்கி அந்த பக்கம் வந்து எட்டி குதிச்சு போயாச்சு. வெடிக்கால நேரம் ஆயிடுச்சு. அதே போலீஸார், அதே 100 பேர், அதே இரும்பு தொப்பி, அதே கேடயம், இந்த பக்கம் தானே வந்தாகணும்னு விழிப்போடு இருக்காங்க. இவங்க போய் 1 மணி நேரம் ஆச்சு. நான் கேட்டேன் இடையில, ஐயா ஒருவேளை நீங்கள் வேறு ஏற்கனவே பிரகடனப்படுத்தியிருக்கீங்க, உஷாரா ஒரு போலீஸ் உங்களை பார்த்துருந்தா மட்டுமில்லை, மேலேருந்து கால் தவறி இருட்டு நேரத்தில் கீழே விழுந்திருந்தாலே எலும்பு எண்ண முடியாது. பார்த்துருந்தா சுற்றுவாங்க, தெரிஞ்சது தான். நாங்களே பிரிகிற போது 15 பேர் என்ன நினச்சி பிரிஞ்சோம்னா,
நாம் மறுபடியும் உயிரோடு இருந்தால் சந்திக்கலாம் என்று மகிழ்ச்சியோடு பிரிந்துதான் நாங்கள் கொடியேற்றினோம். கோபுரத்தில் கொடியேற்றினோம், நள்ளிரவு நேரத்தில் கொடியேற்றினோம், உயிரை பணைய வைத்து கொடியேற்றினோம். இதாங்க ஜனவரி 26. நாம் ஜனவரி 26 குடியரசு தின விழா கொண்டாடுற போது நாம் இந்த கருத்தை, இந்த சிந்தனையை, இந்த வரலாற்றை, தம்பி சொன்ன மாதிரி இந்த வரலாற்றை மனதில் வைத்துக்கொண்டு அந்த குடியரசு தின விழா, அப்பத்தான் அந்த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கே ஒரு மரியாதை. அந்த சட்டம் எப்படி உருவானது, அதே மாதிரி 2 சொற்கள் இருக்கிறதே, 2 சொற்கள், மதச்சார்பின்மை, சோசியலிசம். இந்த 2 சொற்கள்னா 1976 பின்னாடி அது கொண்டு போய் சேர்க்கப்பட்டது. இப்ப சட்ட ரீதியான உரிமை எல்லோருக்கும் என்ன இருக்கிறது என்று எல்லோருக்கும் தெளிவாக தெரிந்துவிட்டால், எல்லாருக்கும் சட்ட உரிமை என்ன இருக்கு, நான் செய்ய வேண்டிய கடமை என்ன இருக்கு, எனக்கு இருக்கிற உரிமை என்ன இருக்கு என்று தெரிந்து கொள்ள வேண்டிய அரசியலமைப்பு சட்டம் இருக்கிறது அல்லவா. இந்த திருவாரூர் புத்தக திருவிழாவை என்னுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் உயிரோட்டமான முறையிலே முன் நின்று நடத்துவதும், இந்த கல்வியாளர்கள், கல்வி அலுவலர்கள், ஆசிரியர் பெருமக்கள், அரசு ஊழியர்கள் அத்தனை பேரும் களமிறங்கி காரியம் செய்வதும், அத்தனை அரசியல் கட்சிகள் வேறுபாடு எது இருந்தாலும் பரவாயில்லை, சாதி மதம் அரசியல் கட்சி என்ற எல்லைகளையெல்லாம் தாண்டி அறிவை விரிவு செய், அகண்டமாக்கு என்று பாரதிதாசன் சொன்னானே, அந்த செய்தியை, அந்த முழக்கத்தை இந்த திருவாரூர் மக்களிடத்தில் நான் பதிவு செய்து இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.